ஷே முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. சனீஸ்வரி 8 நாட்டு சனீஸ்வரி சாட்டை கொடுத்துட்டாருப்பா. மானிட பிறவியை சாட்டையில் அடுறா அப்படின்ட்டார். சாட்டை விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சாட்டேட் அடித்தோம்னா அனைத்தும் மானிட பிறவி முதுகில் இருக்கும், வயிற்றில் இருக்கும், 2 தொடையில் இருக்கும், 2 கால் குதிங்காலில் இருக்கும். அடி சாட்டை அடி முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அடி விழுந்த அடி வாயில் இருக்கும், 2 கன்னத்திலையும் இருக்கும், உச்சி தலையிலே இருக்கும். உச்சி தலையில் உள்ள அடினா பூரா மந்திரவாதி தந்திரவாதி உள்ளவனுக்கு விவரம் புரியும். ஆகா சாட்டை அடிக்காரு, இனிமேல் உட்கார்ந்தோம்னா சாட்டை அடி நமக்கு உள்ள விழும்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். அமைதியாக நம்ம பொத்தி போவோம், வயிறு நிறையதா சாப்பிட்டு மல்லாக்க படுப்போம், இல்லை குப்புற படுப்போம்னு இந்த மந்திரவாதி தந்திரவாதி போய் 3 மாதத்துக்காரன் பொச்சை மூடிட்டு போவான். அவனுடைய பொச்சை முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. ஓப்பன் ப்ளஸில் இவனுங்களை விட்டாத்தான் ஒழுங்காக அடங்கி ஒழுங்காக பூமியை பாழாக்காம அடைப்பான். இல்லைன்னு வச்சுக்கோ கண்டார வழியுமே பாழாக்கிடுவான். ஆணும் பெண்ணும் பாழாக்கிட்டாங்க, பாழாக்கி வச்சுட்டானப்பா. அதான் சாட்டையை கையில் கொடுத்துட்டாரு. சாட்டை புரியுதா? சாட்டை கையில் எனக்கு கொடுத்துட்டார், மந்திரத்தால் கையில் கொடுத்துட்டார். மானிட பிறவியை ஒவ்வொரு நாடாக அடிடா அப்படின்ட்டார். ஒவ்வொரு நாடு, ஒரு நாடு தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே, வெளிநாடு ஒரு நாடு, அப்படியே அடிடா அப்படின்ட்டார். எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறா உயாமா ஒரு குட்டுப்பு கொடுத்துட்றான். வீச்சுன்னு ஒரு குட்டுப்பு குடுறா அப்படிங்காரு. அடி உழுல வீச்சுன்னு கேட்கும் அவனுக்கு. என்னடா வீச்சுன்னு அடி உழுத அப்படின்னு வீட்டில் மல்லாக்க கிடப்பான், குப்பரை கிடப்பான், பொண்டாட்டி தேய்ப்பான். பொண்டாட்டிக்கு அடி விழுந்தா இவன் போய் தேய்ப்பான். மேலே கீழேமா தேய்ச்சி பூரா ரோட்டு காட்டில் நக்கிட்டு போவான். நக்க விடுவேன் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. போட்டாச்சு சாட்டை அடி. இப்போ பூரா 2ஆம் நம்பர் தொழில் சாட்டையெல்லாம் அடித்து கீழே மரம் இறக்கிடுவேன். கிசின்னு தொழில் கிளியில் அத்தனையும் முடிஞ்சு போச்சு. எப்பா சாட்டை அடினாலே அவங்க எல்லோரும் வராங்கப்பா. சந்தோஷம். முனியப்பனுக்கு கொடுத்த சாட்டை முக்கால் சத்தியம்.